ஹாய். அன்பை பகிர்வோம், அன்பால் இணைவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய பேர்ட்ட நம்ம எவ்வளோ வேணால் அன்பு காட்டலாம், ஆனால் திரும்ப வந்து அந்த அன்பை கிடைக்கணும், வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறது கொஞ்சம் தப்பு தான். ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு தான் வந்துட்டு உன்னை அப்படியே மெல்ல மெல்லமாக அந்த குண்டூசி வச்சு குத்துற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, நீ எவ்வளோ வேணால் அன்பு கொடுக்கலாம், அந்த அன்பு திரும்ப எதிர்பார்க்கவே கூடாது. அந்த எதிர்பார்த்தினா அதிகமாக வலிக்கிறது உனக்காக தான் இருக்கும். அதே மாதிரி அன்பில் வந்துட்டு ஈகோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அன்பு இருக்கிற இடத்துல ஈகோவுக்கு வேலை இல்லை, ஈகோ இருக்கிற இடத்துல அன்புக்கு மதிப்பே இல்லை. ஸோ அப்புறம் ஏன் அந்த ஈகோ அதிகமாக அந்த ஈகோனால தான் நிறையா பிரச்சனை வருது. ஸோ அந்த ஈகோலாம் தவிர்த்துட்டா கொஞ்சம் நல்லது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே நல்லது. என் ஃப்ரெண்டு இப்படி தான், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க. ரொம்ப அதிகமாக பாசம் வச்சுட்டேன், அந்த பொண்ணும் என் மேலே அதிகமாக பாசம் வச்சது. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த பொண்ணு ஃப்ரெண்டு தான், வேறு யாரும் இல்லை, ஃப்ரெண்டு தான், க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அப்படி அவாய்ட் பண்ணும்போது ரொம்ப வலிச்சது. என்னடா இது சங்கர்கண்ணா, நீ இப்படி இருந்ததே இல்லையடா, எதுக்கு நீ அழுகிற அப்படின்லாம் கேட்கும்போது அப்புறம் தான் தெரிஞ்சது நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஈகோ அப்படிங்கிறது வந்துட்டு நான் காலேஜ் வந்துட்டதுக்கப்புறம் தான் நான் கேட்கவே ஆரம்பித்தேன். அந்த வார்த்தையை அதிகமாக பார்த்தேன் நிறைய பேர்கிட்ட. ஸோ என் தங்கச்சி பாப்பாவும் அப்படி தான் சொல்லுவாள், ஏன்டா சங்கர் நீ எதிர்பார்க்குறது தானே உன்னோட முட்டாள்தனம், நீ எதுவுமே யார்கிட்டையும் எதிர்பார்க்கவே பார்க்காத, அப்படி எதிர்பார்த்தினா உன்னை விட முட்டாள் வேறு யாருமே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி பாப்பா சொன்னான். சங்கரே அப்படின்ட்டு சொல்லி என்னை சரி பண்ணிச்சு. அப்புறம் தான் புரிஞ்சுது, ஓகேடா சங்கர்கண்ணா, இனிமேல் யாருக்கிட்டையும் அன்பு அதிகமாக வைக்காத, வச்சுனா ஆபத்து உனக்கு தான் அப்படின்ட்டு தோணுச்சு. ஆனால் அன்பு காட்டுறதுல தப்பு இல்லை, அந்த அன்பை வந்து திரும்ப எதிர்பார்க்குறது தான் தப்பு. ஈகோ இருக்கக்கூடாது. எஸ், ஆமாம். அதுக்கப்புறம் அன்பு தானே எல்லாம், அன்பு ஒன்று தான் அனாதை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அது ஏன் அந்த அன்பு ஒன்று தான் அனாதை அப்படின்னா, அன்பு காட்டுற நம்ம இங்கே இருப்போம், திரும்ப அந்த அன்பை வந்து எதிர்பார்க்கும்போது அனாதையாக இருப்போம், கிடைக்காம இருக்கும்போது. ஸோ எல்லாருக்கிட்டையும் லிமிட்டாக வச்சுக்கிறது நல்லது. உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு அதிகமாக அன்பு காட்டினா, அந்த அன்பு ஒரு வாட்டி அந்த பொண்ணு, அந்த அதிகமாக அன்பு கொடுத்த பொண்ணு, நீங்கள் அதிகமாக பாசம் வச்ச பொண்ணே வந்து உங்களை அவாய்ட் பண்ணால், அந்த அவாய்ட் பண்ண பொண்ணையே நீங்கள் வெறுத்தா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரிலாம் நடந்துடும். ஸோ அந்த எதிர்பார்ப்பு, ஈகோ இது மட்டும் இருக்கவே கூடாது அன்பில். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணும் இல்லையா. ஸோ அந்த நிலைமைக்கு தள்ளுறது இந்த எதிர்பார்ப்பு மட்டும்தான். ஸோ நம்மெல்லாம் இந்த கலியுக காலத்தில் அந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், தேவைக்கு மட்டும். நம்ம பிஸ்னஸ் ஓரியன்டாக யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம பர்பஸ்க்காக நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ அதிகமாக அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதில்ல, சும்மா வெட்டி பேச்சுக்கு சும்மா அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இதனாலேயே நாம் அதிகமாக சண்டைகளை ஃபேஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே. ஸோ நேரில் பார்த்து பேசுகிறது எவ்வளவோ பெட்டர். அவ்வளோதான், இதுதான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன்.